வெல்கம் டு விக்கி வேலாதம் vlogs. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நியூசிலாண்டில் கிரைஸ்ட் சர்ச் சிட்டியில் இருக்கோம். கிரைஸ்ட் சர்ச் சிட்டியில் நான் வந்து ஒரு ஆஃபீஸ் விஷயமா வந்தேன். வேலை முடிச்சுட்டு நேற்று ராத்திரியே கிளம்பி நான் வீட்டுக்கு போயிருக்கணும். பேட் வெதர் கண்டிஷன் அப்படிங்கிறதுனால சரி இங்கே வந்துட்டோம், சாப்பிட்டோம், ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சிட்டியை நான் சுற்றி பார்த்ததில்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால இங்கே கத்தீட்ரல் கிரைஸ்ட் சர்ச் கத்தீட்ரலில் வந்து இந்த இடத்துல ட்ராம்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா வந்து நியூசிலாண்டில் நான் வந்து ஆக்லாண்ட்லேயுமே ட்ராம் பார்த்ததில்ல, கிரைஸ்ட் சர்ச்சில் ட்ராம் இருக்குன்னாங்க. சரி வருவோம், 5 minutes வாக்கில் வந்து பார்த்தா இங்கே ட்ராம் ட்ராக்ஸ்லாம் இருக்குது. சரி நம்ம ஏன் ட்ராம்லேயே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். இந்த ட்ராமில் வந்து நம்ம ஏறணும் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிக்க 50 minutes ஆகுமா, 50. அதனால சரி ஓகே, எத்தனை வாட்டி வேணால் ஹாப் ஆஃப் பண்ணிக்கலாமா ஒரு நாள் ஃபுல்லாக. எவ்வளோன்னு பார்த்தா $40 சரி ஓகே, டைம் இருக்குது, சுற்றி பார்த்துடலாம், நடந்து பார்க்கறதுக்கு பதில் ட்ராமில் உட்காந்து பார்க்கலாம் சொல்லி ட்ராமையும் vlog எடுக்க போகிறோம். இதுதான் அந்த ட்ராம் ஸ்டேஷன். இந்த ட்ராம் ஸ்டேஷனில் இருந்தால் பேசிகிட்டு இருக்கேன் நான். அடுத்த ட்ராம்க்காக வெயிட்டிங். இங்கே வந்து இந்த ஃபுல் ட்ராம்லேயுமே போர்டிலலாம் போட்டு வச்சுருக்காங்க ரூட் மேப்ஸ், எங்கெல்லாம் போகும் 50 நிமிஷம்னு சொல்லிட்டு. இந்த டிக்கெட் கொடுத்தாங்க நமக்கு, இந்த ஒரு டிக்கெட் பாஸஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆல் டே ட்ராம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப் ஆன் ஆஃப் எங்கெல்லாம் ட்ராமில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் பேம்ப்ளெட்டே கொடுத்துருக்காங்க நமக்கு, ட்ராம் பேம்ப்ளெட். போகிற வழியில் ஒரு ஸ்டேஷனில் நம்ம பெல் அடித்தாலும் அடிக்கலனாலும் அதுவே நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இறங்கணும்னு எங்கேயும் இல்லை. நான் ஃபஸ்ட்டு உள்ளே உட்காந்து மொத்தமாக சுற்றி பார்க்க போகிறேன். எனக்கு தெரிஞ்சு அடுத்து நம்ம ட்ராம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ட்ராம்பில் வந்து சொல்ல வந்துட்டுமா. இப்போ அப்படியே இங்கேருந்து ஃபர்ஸ்ட் அது வரைக்கும் நடந்து போய் காமிக்கிறேன். ஏதோ பேசிட்டு சொல்கிறாரு, இந்த ஹிஸ்ட்ரிலாம் சொல்கிறாரு. அதில் வந்து மொத்தமாகவே 16 seats, 16 பேர் உட்காரலாம், யாருமே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டாப்புமே இங்கே இப்போ வந்து நாங்கள் இந்த ட்ராம் ஸ்டேஷன் வந்து ரெட் சிக்னல் நிற்கிது. இங்கே பாருங்கள், ரெட் சிக்னல் இருக்குது. அவ்வளோதான், ஒரு வாட்டி மூவ் பண்ணும்போது அந்த பெல் அடிச்சுட்டு மூவ் பண்ணுறாங்க அந்த ட்ராமில். ஸோ இங்கே இந்த ட்ராமுக்கு வந்து 2 பக்கமும் வச்சுருக்காங்க. இந்த பக்கமும் ஓப்பனிங், இந்த மாதிரி கேட் ஓப்பனிங் இருக்குது, அந்த பக்கமும் இருக்குது. ஸோ ஏறிக்கலாம், எந்த பக்கம்னாலும் ஏறி இறங்கிக்கலாம். ஸ்டாப்ஸ் 2 சைடு இருக்குது. ஒரு இடமும் ட்ராவல் பண்ணி க்ராஸ் பண்ணும்போது இந்த இடம் என்ன, இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரியை வந்து டக்குன்னு படிச்சுட்டே போகிறாரு. ஆக்சுவலாக ஒரு டிரைவரையும் தாண்டி லோக்கல் டூரிஸ்ட் கைடாகவும் இருக்காரு. ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க, அவர் மைக் வச்சுருக்காரு. திரும்ப இங்கே வந்துட்டோமா. அந்த கத்திக்கிட்டு பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதை. இது வந்து ஹாஃப் வே பாயிண்ட். நம்ம இங்கே தானே ஏறணும், இந்த இடத்துல தான் நம்ம ஏறணும். சேம் பிளேஸ்க்கே வந்துட்டு ஹாஃப் வே பாயிண்ட்டு. ஸோ நம்ம வேறு ரூட் திரும்ப அதுக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்களேன், எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரேம்குள்ளே இதெல்லாம் கரண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இல்லை அந்த காலத்துலையா? இல்லை, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் ஓல்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படியே வச்சுருக்காங்க. பஸ்ஸுக்குள்ளே எப்படி அட்வர்டைஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ட்ராம்குள்ளே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நான் இறங்கலான்னு பார்த்தேன், ஆனால் வந்து இது வந்து ஹாஃப் வே பாயிண்ட் தான், இன்னொரு வே இருக்குது, அந்த வேயில் போக போகிறோம் அப்படி சொல்லிட்டு 2 ட்ராக்கில் செகண்ட் ட்ராக்கில் தான் நிறுத்திருக்காங்க. இதில் ஃபுல்லாக போட்டிருக்காங்க என்னெல்லாம் இருக்குதுன்னு. அவ்வளோதான், அவர் பெல் அடிச்சிட்டாரு. இப்போ மூவ் பண்ணுறாங்க. ரெட் சிக்னல் இருக்குது, அதனால ட்ராமோ சிக்னலில் வெயிட் பண்ணணும். ரிவர் போயிட்டுருக்கு கீழே, ஸ்ட்ரீமுக்கு மேலே தான் இருக்கிறோம் நம்ம.
ஸ்மால் பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. And the Art Centre in 1934. The building itself, relocated to the suburb of Wellington. City College இந்த பேர். They renamed it Canterbury University. Oh, Canterbury University. Art Centre. And the Art Centre is both college, revival, Transstop 12 Art Centre. Places in there you can check out. The artwork done on that was done by the Youth Centre Hall, all done within the same week. Art Centreங்கறனால எல்லாம் பயங்கர ஆர்ட்டா இருக்கு. Art Centre booking information. This is tram stop 13 for the Botanic Gardens. Botanic Gardens just across the street left. Okay. ஸோ வந்து ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் எனி டைம்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம வந்து இறங்கிடலாம் இப்போது. அவ்வளோதான், கீழே இறங்கிட்டோமா. ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் எவ்ரி டைம் ப்ரோ. நீங்கள் போய் இங்கே கார்டன்ஸ் இருக்குது சுற்றி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டாங்க. ட்ராம்ஸ் அபவுட் எவ்ரி 20 minutes அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு திரும்ப வந்து ட்ராமில் ஏறிக்கலாம். கிளம்பிட்டோம் இப்போ கொஞ்ச நேரத்தில். அவ்வளோதான், பாய் பாய். அவ்வளோதாங்க. இப்போ நான் எந்த ஸ்டாப்பில் வந்து இறங்கியிருக்கேன். எங்கே இருக்கா ஸ்டாப் 13 இது இங்கே போட்டிருக்கு. ஸ்டாப் 13 என்ன இருக்குதுன்னு இங்கே பார்த்து கார்டன்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. கேன்டர்பரி, இது வந்து கேன்டர்பரி மியூசியம் ஆன் த மூவ். வி ஆர் நோ க்ளோஸ்ட் ஃபார் ரீடெவலப்மெண்ட். நான் பெருசாக ப்ரிப்பேர் எதுவும் பண்ணலையா, என்னென்ன எங்கே போகிறோம் வரோன்ற பிளான்லே இல்லை. அன்பிளான்டு வீடியோ இது. என்ன இருக்கோ அப்படியே சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கேன் நான். சைக்கிளுக்குன்னு தனி ட்ராக்கு பார்த்தீங்களா. ஸோ அதனால் சைக்கிள்ஸ் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இதுதான் அந்த கிரைஸ்ட்சர்ச் பொட்டானிக் கார்டன்ஸ். சும்மா கொஞ்ச நேரம் உள்ளே போய் ரவுண்ட் அடிப்போம். என்ன இருக்குதுன்னு தெரில, பார்த்துட்டு திரும்ப போயிட்டு ஏறிடலாம். இங்கே வந்து கிரைஸ்ட்சர்ச்சில் இந்த பில்டிங்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. இங்கே ஏதோ ஒரு சினிமாஸ்னு போட்டிருக்கு. இது பாருங்களேன் எவ்வளோ அந்த பயங்கர பாஷ் ஓல்ட் டவுன் சினிமாஸ் அந்த மாதிரி இதில் இருக்குது. ஓகே, உள்ளே வந்தோடனே ஃபவுண்டன், ஃப்ளாஷ், ப்ரீ நார்மல் தான். ஃபுல்லாக அப்படியே கார்டன், ஃபாரஸ்ட், ஃபுல்லாக கார்டன்ஸாக இருக்கும், ஃப்ளவர்ஸாக இருக்கும். இங்கே ஏதோ ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. இந்த ஃபவுண்டைன் நல்லா இருக்குது. தண்ணி என் மேலே வருது, லைட்டாக அடிக்குது. ஹாப்பனிங்காக இருக்குன்னு பார்த்தா இந்த டைமில் இருக்காது, ஆஃபீஸ் டைமில். இங்கே பாருங்கள் அந்த சினிமாஸ் அது இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. அண்ட் வந்து அப்படியே அது கீழே நான் கார் இருக்குது. பேர் இங்கே இருக்கா, அது என்ன சினிமாஸ்னு பேர் இருக்குது. அங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு சினிமாஸ் மட்டும் தான் தெரிஞ்சுது. லூமியர் சினிமாஸ். சரி, நம்ம அடுத்த ட்ராமில் ஏறி வேறு இடத்துக்கு போவோம். எல்லோரும் என்ன மாதிரி பைக் பண்ணுறாங்க, பைக்கிங்ஸ் நிறைய பண்ணுறாங்க. அங்கே ஸ்கூல் இருக்குது போல், குரூப்பாக பசங்க போயிட்டே இருக்காங்க. க்ராஸ் பண்ணி வராங்க, க்ராஸ் பண்ணி போகிறாங்க. இந்த கிரைஸ்ட்சர்ச்சுக்கு வந்தோன்னா அப்படியே ஆல்மோஸ்ட் ஒரு நல்லா பத்தாது. இந்த சிட்டியை பயங்கர ஓல்ட் டவுன் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குது நிறைய. நான் வ்ளாக் எடுக்கிறேன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு அடுத்து ஃப்ளைட் இருக்குது. ஸோ அதனால் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஒன்று தனித்தனியாக எடுக்க முடியல. ப்ளஸ் இது அன்பிளான்டா. ஓகே, ட்ராம் வந்துருச்சு. ட்ராமில் ஏறிடலாம். இதுதான்
convention center. Okay. Another green space, originally known as Market Place or the Market Square. This was the centre of commerce in the early days of Christchurch. So in effect, the first city centre. 1903, they put that statue there, that very grumpy lady, Queen Victoria. I mean, Queen Empress 1837 to 1901, 2 years after she died. They put that. எக்ஸ்பிளைன் பண்ண முடியல என்ன காரணம்னா நோ ட்ரிங்க்ஸ் நோ ஃபுட் நோ ஃபோன் கால்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இல்லை அப்போ அவர் பேசுகிறத நம்ம பேசினா டிஸ்டர்ப் ஆகும். ஓகே, சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ட்ராம் ரைடில் ஃபுல் ட்ராம் ரைட் நட்டில் ஒரு இடத்துல இறங்கி பொட்டானிக்கல் கார்டன்ஸ் பார்த்து திரும்ப பேக் டு கத்தீட்ரல் ஸ்கொயருக்கே வந்தாச்சு. இதை நினச்சிருந்தா இன்றைக்கி எல்லாமே நிறைய மாறிடுச்சு. நான் என்ன இல்லை இந்த ட்ராமில் போயிட்டு வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, பர்சனலாக டிரைவர்ஸ் வந்து பேசிகிட்டே இருக்காங்களா, இவங்க பேசிகிட்டே இருக்காங்க. இது நினச்சா இவங்க அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டிங்கை ப்ளே பண்ணிடலாம். அவர் அந்த எவ்ரி ஸ்டாப் வரும்போது இல்லை ஸ்டாப் போகிறதுக்கு முன்னாடி அந்த பட்டனை அடுத்து பாஸ் ப்ளே பண்ணிடலாம். அதானா இவங்க பண்ணலை. இவங்க வந்து அதை லைவ்லியாக இருக்கணும் அப்படின்றதுனால பேசிகிட்டே இருக்காங்க. லைக் செம்ம லோக்கல் டூரிஸ்ட் கைட் மாதிரி. 1980s ஆச்சு, 1880s கட்டப்பட்டது, ஸோ திஸ் அண்ட் தேட் அப்படின்னு எவ்வளோ மேபி அவங்களுக்கு அதை சொல்ல அவங்களுக்கும் அதில் ஹிஸ்ட்ரியில் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்துடும் போல இருக்குது. In grateful remembrance of the sons and daughters of Canterbury who fell in the Great War of 1914-1918. Okay, World War. Give peace in our time, O Lord. Okay, Citizens War Memorial. $40 டிக்கெட் வாங்கி எல்லா இடத்துக்கும் போயிட்டு நிறைய இந்த டிரைவர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்றது அவங்க அவர் சொல்கிறத கேட்டாலே போதும் நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சது. லோக்கல் டூர் கைட் மாதிரி இருக்கார் அவர். எவ்வளோ விஷயம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ஒரு கண்டக்டர் இருக்கார், சில ட்ராமுக்கு கண்டக்டர், சில ட்ராமுக்கு ஜஸ்ட் டிரைவர் மட்டும் இருக்கார். இன்றைக்கி 3 ட்ராம் ஓடிட்டுருக்கு. எவ்ரி 15 minutes to 20 minutes ஒரு ட்ராம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து இங்கே இதெல்லாம் ட்ராமுக்கு வந்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் ஃபோன்லாம் ஓரமாக வச்சுட்டு லோக்கல் கைடை கிரைஸ்ட்சர்ச் சிட்டியை பார்க்கணுன்னா இங்கே வந்து இப்படி பண்ணலாம். சூப்பராக இருந்துச்சு, சான்ஸே இல்லை. நான் சுற்றி என்னால் அதிகமாகவும் பேச முடியல, பக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறோம், அவங்களுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங்லேயே இருந்துச்சு. ஒருத்தர் வந்து என் பக்கத்தில் இருந்து எனக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருந்தார். ஏஞ்சி போய் இன்னும் பின்னாடி உட்காந்துட்டார். அப்போ நினச்சேன், ஐயோ வேணாம், நான் சைலண்ட்டாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நிறைய பேசவும் முடியல. அவர் சொல்கிறத அப்படியே கேட்டுட்டே வந்தேன் நான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய். சப்ஸ்கிரைப் டு Vlogs.